மக்களை நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம், குக் வித் கோமாளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா. அந்த இது இல்லாமல் நம்ம இந்த வீக் வந்துட்டு என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரோமோ இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ஒரு குக்கிங் சம்மந்தமாக எப்படின்னா சிக்கன் கோழி வச்சு பண்ணுற மாதிரி அந்த இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு குக்ஸு தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜாமான் கோமாளிஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ராடக்டாக இருந்தாலும் எது கறி கிரி உப்பு கிப்பு எல்லாமே கோமாளி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. என்னென்னா குக்ஸு தான் போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா இப்போ ஒரு ரூமில் வந்துட்டு கோழிங்கெலாம் விட்டுருப்பாங்க. கோழிங்கெலாம் விட்டுட்டு அதில் வந்துட்டு ரொம்ப கோழிலாம் விட்டு அதில் வந்துட்டு குக்ஸு போயிட்டு கோழி வந்துட்டு பிடிக்கணும். கோழி வந்துட்டு பிடிச்சா அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து இங்கே சமைக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த இது விட்டுருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பிரியங்கா அந்த நம்ம சோயானா செம்ம கற்று அந்த கோழியை பார்த்ததே இல்லாத மாதிரி செம்ம சவுண்டு. அது இல்லாமல் அதில் வந்துட்டு அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து குக் பண்ணணும். அது உங்களுக்கு வேலை கோமாளிஸ்க்கே வேலை இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா போன வாரம் வந்துட்டு கோமாளிஸ் வந்துட்டு குக்ஸ் வந்துட்டு கோமாளியாக மாறினாங்க, கோமாளி வந்துட்டு குக்ஸாக மாறினாங்க. அந்த மாதிரி இந்த வீக் வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. குக்ஸை செய்யும் கோழிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு பயப்படுறதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஐயோ அந்த கோமாளிஸ்லாம் பயப்படுறாங்க பாருங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு கண்டென்ட்ஸ் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அது 90 கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஆள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு யாருன்னா 90 கிட்ஸோட ஃபேவரட் அண்ட் ராதா அவங்க மியூசிக்கல் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு செம்மையாக இருந்தாங்க. ஆள் அப்போ பார்த்த மாதிரி இல்லை, இப்போ எப்படி 90 கிட்ஸ் மாதிரியே தெரில சொல்லப்போனால் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த கோமாளிஸில் வந்துட்டு குக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அந்த கோழியை எப்போ பிடிக்கிறது எப்போ போய் சமைக்கிறது அதுலேயே அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. கோழியை சமைக்கிறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம முடிக்கணுமே எப்போ முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே எல்லாருமே அலையிறாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோ 2வது ப்ரோமோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.